வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. மத்தியில் ஆளும் பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவராக உள்ள கோவை தொகுதி எம்எல்ஏ வானதி பற்றி பலரும் அறிந்திருப்பார்கள். ஆனால் வானதியின் அரசியல் குருவாக இருந்து பாஜகவில் அவரது வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட அவரது கணவர் சீனிவாசன் பற்றி பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. பாஜகவின் தாய் அமைப்பான விஸ்வ இந்து பரிஷத்தின் தமிழ்நாடு மாநில செயலாளராக உள்ள மூத்த வழக்கறிஞர் சீனிவாசன் பற்றி பலரும் அறியாத தகவல்களை சுருக்கமாக பார்ப்போம். வானதியின் கணவர் சீனிவாசன் சென்னை ஹைகோர்ட்டில் 25 வருடத்திற்கும் மேலாக வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். 70 லட்சத்திற்கும் மேல் வருட வருமானம் பெறும் காஸ்ட்லி வக்கீலான சீனிவாசன் தற்போது மத்திய அரசின் பவர்ஃபுல் துறையான அமலாக்கத்துறையின் தலைமை வழக்கறிஞராகவும் சென்னை ஹைகோர்ட்டில் பணியாற்றி வருகிறார். காதலித்து திருமணம் செய்து கொண்ட வானதியும் சீனிவாசனும் முதலில் சந்தித்து கொண்டதே RSS கூட்டம் ஒன்றில்தான். கோயமுத்தூரை சேர்ந்த வானதி PSD கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் போதே RSSின் மாணவர் அமைப்பான அகில் பாரதி வித்யார்த்தி பரிஷத் எனப்படும் ABVP அமைப்பில் தன்னை உறுப்பினராக இணைத்து கொண்டு களப்பணியாற்றி வந்தார். அப்போது ABVP அமைப்பின் மாநில செயலாளராக இருந்த சீனிவாசன் கோயமுத்தூரில் அமைப்பின் கூட்டம் ஒன்றில் பங்கேற்பதற்காக வந்தபோதுதான் வானதியுடனான முதல் சந்திப்பு நிகழ்ந்தது. அப்போது ஏற்பட்ட பழக்கம் பின்னர் இருவரும் சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் ஒன்றாக படித்தபோது காதலாக மலர்ந்தது. சட்ட படிப்பு முடித்து இருவரும் வழக்கறிஞர் ஆனபின் தங்களது காதலை பெற்றோரிடம் கூறி திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர். ஆனால் இருவரும் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது வானதி ஜூனியராக பணியாற்றி வந்த மூத்த வழக்கறிஞரும் காங்கிரஸ் எம்பியுமான ஞானதேசிகன் தான் இரு வீட்டாரிடமும் சமாதானம் பேசி இவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தம்பதியினருக்கு ஆதர்ஸ், கைலாஸ் என 2 மகன்கள் உள்ளனர். வானதி RSSில் இணைவதற்கு முன்பே அந்த அமைப்பில் பெரிய பதவிகள் வகித்து வந்த சீனிவாசன் மத்திய மந்திரிகள் ஆனந்தகுமார், தர்மேந்திர பிரதான், முரளிதரன் மற்றும் தற்போதைய பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோருடன் நெருக்கமாக பணியாற்றியவர். ஆனால் வானதியின் அரசியல் ஆர்வத்தை புரிந்து கொண்டு தான் பாஜகவில் இணையாமல் வானதி பாஜகவில் இணைந்து வளர்ச்சி பெற உறுதுணையாக இருந்தார். பாஜகவில் இணைந்து தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லையே தவிர இந்துத்துவ கொள்கையில் தீவிர ஈடுபாடு மிக்கவரான சீனிவாசன் விஸ்வ இந்து பரிஷத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்தார். விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் வட தமிழக தலைவராக இருந்தவர் தற்போது அதன் மாநில செயலாளராக செயல்பட்டு வருகிறார். வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது சீனிவாசன் தேசிய இளைஞர் ஆணைய உறுப்பினராக மத்திய அரசால் நியமிக்கப்பட்டார். 2014இல் மோடி பிரதமராக பதவியேற்ற பின் மத்திய அரசின் உதவி சொலிசிட்டர் ஜெனரல் பதவி சீனிவாசனுக்கு கிடைத்தது. பின்னர் மத்திய அரசின் நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைமை வக்கீலாக நியமனம் பெற்றவர் தற்போது சென்னை ஹைகோர்ட்டின் அமலாக்கத்துறை தலைமை வழக்கறிஞர் என்கிற உயரிய பொறுப்பை வகித்து வருகிறார். பாஜகவில் நேரடியாக இல்லையே தவிர பாஜகவை கட்டுப்படுத்தும் RSS அமைப்பில் மிகுந்த செல்வாக்கு மிக்க நபராக சீனிவாசன் அறியப்படுகிறார். வானதி தாமரை சக்தி ட்ரஸ்ட் எனும் பெயரில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான NGO அமைப்பை ஏற்படுத்தி நடத்தி வருகிறார். அதற்கு முழு பக்கபலமாக சீனிவாசனே இருந்து செயல்பட்டு வருகிறார். தமிழ்நாட்டில் கொரோனா நோய் பரவல் அதிகளவில் இருந்தபோது லாக்டவுன் காலத்தில் 1000 துப்புரவு பணியாளர்களுக்கு தனது சார்பாக சீனிவாசன் தினமும் உணவளித்தது பரவலான பாராட்டுகளை பெற்றது. தமிழகம் முழுக்க அறியப்பட்ட அரசியல்வாதியாக வானதி இருந்து வந்தாலும் அவர் மீது ஊழல் புகார்கள் இதுவரை ஏதும் வந்ததில்லை. பாஜக கொள்கைகளில் உடன்பாடு இல்லாதவர்கள் கூட வானதியின் நேர்மையை பாராட்டுவார்கள். ஆனால் சீனிவாசன் மூலம் சில ஆண்டுகளுக்கு முன்னர் வானதிக்கு ஒரு நெருக்கடி வந்தது. சைலாக் எனும் மென்பொருள் நிறுவனத்தில் சீனிவாசன் லீகல் கன்சல்டன்டாக இருந்து வந்தார். அந்த நிறுவனம் அரசின் விதிகளை மீறி பல கோடிகள் பரிவர்த்தனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்ட போது அதை மறைக்க மத்திய அரசில் செல்வாக்குடன் இருக்கும் சீனிவாசனுக்கு பெரும் தொகை கொடுத்து செட்டில் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் அதை முற்றிலும் மறுத்த வானதி சட்ட ரீதியிலான ஆலோசகராக மட்டுமே அந்த நிறுவனத்தில் தனது கணவர் பணியாற்றியதாகவும் அந்த நிறுவனத்தின் முறைகேடுகளில் தனக்கோ
தனது கணவருக்கோ எவ்வித பங்கும் இல்லை என்றும் தன்னிலை விளக்கம் அளித்தார். ஆனாலும் இந்த ஒரு விவகாரம் இருவரது பொது வாழ்விலும் கரும்புள்ளியாக அமைந்துவிட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.